السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தஸ்கீரில் முதல் பகுதியில் 4 பாடத்தை நாம் கண்டோம். தஸ்கீர் என்றால் என்ன? ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்கீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும், அதே போல ஃபுஐல் வசனில் வரும் 3 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும், 4 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும். அதே போல ஒரு 4 எழுத்திலிருந்து அந்த 4வது எழுத்து தஅனீஸுடைய தாவாகவோ இல்ல தஅனீஸின் மக்சூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் நூன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது அஃஆல் வஸ்னில் வந்தாலோ அப்பொழுது அந்த 4 எழுத்துக்கு ஃபுஐல் வஸ்ன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 4 எழுத்து அசலாக இருந்து 5வது எழுத்து 6வது எழுத்து தஅனீஸுடைய தாவாகவோ அதே போல அலிஃப் இன்சா மம்தூதான அலிஃபோ அல்லது மக்சூரான அலிஃபோ அல்லது அலிஃபுன் ஜாயிதாகவோ வந்தாலோ அப்ப 4 எழுத்தின் ஃபுஐல் வசன் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல் கடைசியாக 2ஆம் எழுத்து இல்லத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகப்படியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக 2ஆம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசலின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நான் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். நான் முன்னாடியே கூறியதை போல இந்த 3ஆம் பாகம் நம்மளுக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது. காரணம், இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்திவிட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள். அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம். ஒரு நீண்ட பயிற்சி தஸ்கீருக்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல் இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம், அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம். இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள். வாருங்கள், இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? காண்போம். இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம். வாருங்கள், பயிற்சி 8 வரை நாம் முடித்திருந்தோம். இப்பொழுது பயிற்சி 9 நாம் காண இருக்கின்றோம். பயிற்சி 9 என்ன கேட்கிறாங்க? சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்த, பின்வரும் பெயர் சொல்களை தஸ்கீராக்கு மர்ரத்தன், ஒரு முறை, பாத தஜ்ரீதிஹா மின ஸவாஇதி, அதிகமானவைகளை விட்டும் அந்த பெயர் சொல்களை தனித்த பிறகு ஒரு முறை பின்வரும் இஸ்முகளை தஸ்கீராக்கு. வமர்ரத்தன், மற்றொரு முறை, பகாஇ ஸவாஇதிஹா, அந்த இஸ்முகளின் அதிகமானவைகள் தெரிப்பட்டிருப்பதுடன் மீதமாக இருப்பதுடன் ஒரு முறை தஸ்கீராக்கு. அப்ப ஜாயிதா வருது, பின்னாடி உள்ள வார்த்தையில ஜாயிதா இருக்கு, அந்த ஜாயிதாவை எடுத்துட்டு ஒரு வாட்டி தஸ்கீராக்கு, ஜாயிதாவுடன் ஒரு வாட்டி தஸ்கீராக்கு. வாசின் பைன சீகத்தை தஸ்கீரி ஃபில் ஹாலத்தைனி, 2 நிலைமையிலும் அந்த தஸ்கீருடைய 2 சீகாக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய அளவிடு. அந்த 2 சீகா, இதுக்கு வேற சீகா வரும், ஜாயிதாவுடன் நம்ம தஸ்கீர் எடுக்கும் போது அதுக்கு ஒரு சீகா வரும், ஜாயிதா இல்லாம தஸ்கீர் எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு சீகா வரும். 2 சீகாவுக்கு மத்தியில் என்ன செய்ய நீ அளவிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அளந்து பார் என்று நம்மளுக்கு கேள்வி கேட்கிறார்கள். வாருங்கள், இதை நாம் என்ன செய்வோம்? அவங்க கூறியதை போல் நாம் செய்வோம். அப்ப ஃபர்ஸ்ட் இதோடைய அர்த்தம் பார்த்துருவோமா? இப்ப இதற்குரிய அர்த்தம் மகரிபானு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மகரிபானு கொடுத்திருக்காங்க. இப்ப மகரிபானுடைய அர்த்தம் என்ன? இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. அது மறையும் இடம், மக்கான உருவ், அது மறையும் இடம், மறையும் நேரம்னு சொல்லலாம். சூரியன் மறையும் இடம் இல்லாட்டி சூரியன் மறையும் நேரம்னு அர்த்தம். இப்ப மஷ்ரிகியுன்னா கிழக்கு திசையை சார்ந்தவன் அர்த்தம். ஹுஸ்னானா என்னது? மிக அழகானதுன்னு அர்த்தம். அதே போல ஐனாபத்துன்,
ஈனபத்துன் என்றால் திராட்சை. அதே போல வருதானு, என்னது வருதானு கொடுத்திருக்காங்களா? வருதான்னா என்னது? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு பெயர், ஒரு ஊருடைய பெயர் அது. சரி, வருதான் என்பது ஒரு ஊருடைய பெயர். அதுக்கப்புறம் பாருங்க, ஹுந்துபா. ஹுந்துபா என்பது கீரை, கீரை வகையில் ஒரு வகை. சரியா, அத சிக்கோரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்போ கீரை வகை. அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள், ஒரு முறை ஜாயிதா வைத்து ஒரு முறை சீகா, ஜாயிதா இல்லாமல் ஒரு முறை சீகா என இரண்டு வகையான சீகாவையும் நாம் என்ன செய்வோம், எடுப்போமா? வாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, மகரிபான். மகரிபான், மறையும் சூரியன் மறையும் இடம் அல்லது நேரம் சொல்லலாம்ல. இப்ப முகைரிபானு, அப்ப சூரியன் மறையும் சிறிய இடம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இது ஜாயிதாவோட நம்ம தஸ்வீர் எடுத்திருக்கோம். மகரிப் முகைரிப், அதான் நம்ம செய்வோம். ஃபுஐல் வசன்ல கொண்டு அலிஃப் நூனை மறுபடியும் சேர்த்துக்கணும். இப்ப மகரிப் முகைரிப், அதுக்கும் அலிஃப் நூன் சேர்த்து முகைரிபான். அப்ப இதுக்குடைய வசன சொல்ல சொன்னாங்களே, அளவீடுன்னு ஃபுஐலானு. இப்ப தஸ்கீர் ஜாயிதாவோட எடுக்கும் பொழுது என்ன வசனு? ஃபுஐலானுன். சரியா? அதுவே பாருங்க, இதோடைய அசலை எடுத்து விட்டு ஜாயிதாவை எல்லாம் எடுத்து விட்டு அலிஃப் நூன் ஜாயிதா அதையும் எடுத்துருவோம். மீம் ஜாயிதா அதையும் எடுத்துருவோம். ஏன்னா ரைன் ராபா தான் ஃபா கலிமா, ரைன் ரா ஃபா கலிமா, ரா ஐன் கலிமா, பா லாம் கலிமா. மத்த எல்லா ஜாயிதாவும் எடுத்துட்டு இங்க சொல்லிட்டாங்க பாருங்க. கர்புன், உறைபுன். சரியா? அப்ப நான் கர்புன்னா மறைதல், உறைபுனா சிறிய மறைதல். அப்புறம் அதுக்கு நான் மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தானே. அப்ப ஃபுஐலுன் உறைபுன், அதோட வசன் நீங்க சொல்லியாச்சு பாருங்க, ஃபுஐலுன். அதுக்கு பாருங்க மஷ்ரிகியுன். அப்ப மஷ்ரிக்கு கிழக்கை சார்ந்தவன் அர்த்தம் சொன்னோம்ல. முஷைரிகியன் கிழக்கை சார்ந்த சிறுவன். அப்ப யாவை தூக்கிடணும், ஏன்னா இது நசபுடைய யா, அதை தூக்கிட்டு மஷ்ரிக் முஷைரிக் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் யாவை சேர்த்துக்கணும். முஷைரிகியுன் ஃபுஐலியுன். அப்ப ஃபுஐலியுன் யாவை மறுபடியும் சேர்த்துக்கணும். ஃபுஐலியுன். அப்படி வசன் கேட்டாங்க, சொல்லியாச்சு. இதோட ஜாயிதாவில் இப்ப தூக்கிடுவோமா? யா ஜாயிதா அதை எடுத்துருங்க, மீம் ஜாயிதா அதையும் எடுத்துருங்க, ஷீன் ஃபா கலிமா, ரா ஐன் கலிமா, காஃப் லாம் கலிமா. அதுக்கு மட்டும் பாருங்க, ஷர்குன். ஷர்குன்னா என்னது? கிழக்கு. ஷுரைகுன்னா சிறிய கிழக்கு. சரியா? ஃபுஐலுன் என்னது? ஃபுஐலுஸ்ல வந்திருக்கிறது ஷுரைகுன். சரியா? அப்ப இதுக்கு என்னன்னா, உதி உதித்தல் அர்த்தம் வைக்கலாம். சுரைக்குன்னா சிறிய உதித்தல். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஹுஸ்னா. ஹுஸ்னானா மிக அழகுன்னு சொன்னோம்ல. ஹுசைனானா மிக அழகிய சிறிய பெண். மிக அழகிய பெண். ஹுசைனானா மிக அழகிய சிறிய பெண். இப்ப பாருங்க, இங்க கடைசியில அலிஃப் வந்திருக்குல்ல, அந்த அலிஃபை தூக்கிட்டு ஹுஸ்னா, அந்த அலிஃபை தூக்கிட்டு மூணு எழுத்துக்குரிய வசன் ஐல் வசன்ல கொண்டு வந்து மறுபடியும் அந்த அலிஃபை சேர்த்துக்கணும். ஹுஸ்ன ஹுசைனா, ஹுஸ்னா ஹுசைனா, ஃபுஐலா. சரியா? ஹுசைனா ஃபுஐலா. சரியா? அப்ப இது அசல் கடைசியில இருக்க அந்த தனி சொல்லி அலிஃபை தூக்கிட்டா நம்ம மூணு களிமா வந்துடும். ஃபா களிமா, ஐன் களிமா, லாம் களிமா. ஹா ஃபா களிமா, சீன் ஐன் களிமா, நூன் லாம் களிமா. அந்த அசல் மட்டும் பாருங்க, ஹசனுன். இதுதான் மூணு எழுத்து. சரியா? சாயிதாவை தூக்கிட்டு ஹசனுன். அதுக்கு ஹுசைனுன், இப்ப அழகு. ஹுசைனுன்னா சிறிய அழகு. சரியா? இப்ப ஃபுஐலுன், ஹுசைனுன். இப்ப மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசனு. அதே போல நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொண்டு வந்துட்டோம். ஐனபத்துன் திராட்சை. இப்ப தனி சொல்லிய தாவை தூக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், தஸ்ரீர் செய்யணும். ஐனபத்துன் உனைப் அப்படின்னு மாத்திட்டு மறுபடியும் தாவை சேர்த்துக்கணும். உனைபத்துன் மறுபடியும் தாவை சேர்த்துக்கிட்டோமா? அப்படிதான் என்ன செய்யணும், கடைசியில தைன்னு சொல்லி சேர்ந்தா மூணு எழுத்துடைய அமல் தான் செய்யணும். இப்ப உனைபத்துன் ஃபுஐலத்துன். சரியா? சிறிய திராட்சை. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த தாவை தூக்கிடுவோமா? தைன்னு சொல்லி தான் சாயிதா, அதை தூக்கிட்டு ஐனபுன் திராட்சை, உனைபுன் சிறிய திராட்சை, ஃபுஐலுன் மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தான். அது வசன் கேட்டாங்க, அது இங்க சொல்றாச்சு, ஃபுஐல் வசன். அதுக்கப்புறம் பாருங்க, வருதான். இது ஒரு ஊருடைய பேருன்னு சொன்னாங்களே. இப்ப உரைதான். இப்ப உரைதான்னா சிறிய ஊர். சரியா? அப்ப வருதான்னா ஊரு, உரைதான்னா சிறிய வருதான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப கீழே நம்மளுக்கு ஊரின் பெயர் என்று கூறினாலும் இதுக்கு ஒண்ணும் சொல்லலாம். ரோஜா நிறம் உடையவர்னு சொன்னா, ஏன்னா அப்பதான் உரைதான்னு சொல்லும்போது ஊருடைய பெயர் அல்லவா, அதனால ரோஜா நிறம் உடையவர். உரைதான்னு சொல்லும் பொழுது ரோஜா நிறம் உடைய சிறியவர்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். இல்லை என்றால் மேலே சொன்னதை போல ஊரை குறிக்கும் என்றால் வருதான் ஊர், உரைதான சிறிய உரை வருதான். சரியா? ஃபுஐலானு. அப்ப இது இது அலிஃப் நூன் ஜாயிதா, அது தூக்கிட்டா மூணே எழுத்து தானே. அந்த அதற்கான என்ன செஞ்சிருக்கோம், உரைதுன்னு மாத்திட்டு மறுபடியும் அலிஃப் நூனை சேர்த்துக்கணும். சரி அதானே? ஏன்னா அலிஃப் நூன் ஜாயிதாவுக்கு அப்படி என்ன செய்யணும், அதை கட் பண்ணிட்டு நம்ம தஸ்ரீர் எடுத்துட்டு மறுபடியும் அலிஃப் நூனை சேர்த்துக்கணும். உரைதான் ஃபுஐலான். சரியா? அதோடைய ஜாயிதாவான அலிஃப் நூனை தூக்கிடுங்க. இதுக்கு மட்டும் வருதுன். வருதுன்றா ரோஜா.
இப்போ வரதுனுக்கு ரோஜா, உரைதுன் சிறிய ரோஜா. சரியா? ஃபுஐல் வசன், மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் எல்லாம் அதே தான், ஒண்ணுதான், ஒரே வசன். இல்லை மூணு எழுத்துக்கு ஃபுஐல் ஒரே வசன். சரியா? நாலு எழுத்துக்கு தான் மாறும். இதை பாருங்க, ஹுந்துபா உ, இப்ப ஹுனைதிபா உ, அப்ப இது கீரைன்னு சொன்னோம்ல, சிறிய கீரை. இப்போ ஃபுஐலா உ, ஏன்னா இந்த கடைசியில இருக்கக்கூடிய மம்துதான அலிஃப கட் பண்ணிருங்க. ஹுந்துப் நாலு எழுத்தா, அதுக்கு ஃபுஐல் ஹுனைதிப் அப்படின்னு மாத்திட்டு மறுபடியும் அலிஃப் அம்சாவை சேர்த்துக்கணும். ஹுனைதிபா. சரியா? ஃபுஐலா, அதோடைய வசன் கேட்டாங்களா, இங்க சொல்லியாச்சு. அதே அந்த அதிகப்படியான தனிசோடைய அலிஃப தூக்கிட்டோமா, ஹுந்துப், ஹுந்துபுன் கீரை, ஹுனைதிபுன் சிறிய கீரை, ஃபுஐலுன் நாலு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தானே, ஃபுஐல் ஹுனைதிப். இந்த வசன் கேட்டாங்க, ஃபுஐலுன் அதோடைய வசன் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். சரியா? அவங்க கேட்ட மாதிரி ஜாயிதா இல்லாமல் ஒரு முறை, ஜாயிதாவுடன் ஒரு முறை என அதோடைய வசனும் நாம் கூறிவிட்டோம். அதை நாம் என்ன செஞ்சோம், தஸ்வீரும் செய்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள் அடுத்த பயிற்சியை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து காண்போமா? 10, பயிற்சி 10 இப்பொழுது காண இருக்கின்றோம். பாருங்க, ஹாத்தி அஸ்மா அன் முசவ்வரத்தன் அலா அவுசானி தஸ்வீரில் ஆத்தியதி. ஆஹ் தஸ்வீரான பெயர்ச்சிகளை கொண்டு வா, அல அவுசானி தஸ்வீரில் ஆத்தியத்தி தஸ்வீருடைய பின்வரும் வசன்களின் பிரகாரம் தஸ்வீராக்கப்பட்ட பெயர்ச்சிகளை கொண்டு வா. இப்ப தஸ்வீருடைய பின்வரும் வசன்கள், பின்னாடிலாம் என்ன கொடுத்திருக்காங்க, தஸ்வீருடைய வசன்கள் கொடுத்துட்டாங்க, சில வசன்கள். தஸ்வீருடைய பின்வரும் வசன்களின் பிரகாரம் தஸ்வீராக்கப்பட்ட பெயர்ச்சொல்களை கொண்டு வா. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம இதோடைய பெயர்ச்சொல் ஏதாச்சும் இஸ்முகளை கொண்டு வரணும். முசகரான இஸ்முகள் இதே வசனம் நம்ம கொண்டு வரணும். ஃபுஐ இலத்து வசன், ஃபுஐ இலான் வசன் கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய வசன் தஸ்வீருடைய வசன்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கொண்டு வந்தா போதும், அதற்கேத்த ஒரு இஸ்முகளை நாம் கொண்டு வந்தாலே இந்த பயிற்சி முடிந்துவிடும். வாருங்கள் இப்பொழுது இந்த பயிற்சியின் பதிலை காண்போமா? இப்ப கடந்த பாடத்தில் நாம் 8, 9 முடித்து விட்டோம். இப்பொழுது 10வது பயிற்சியை காண இருக்கின்றோம். பாருங்க, ஃபுஐலத்துன், அதுக்கு ஒரு வார்த்தை, இஸ்முகள் தானே கேட்டாங்க. பாருங்க, அதுக்கு ஒரு இஸ்மு சொல்லுவோமா? புனை தீரத்துன் சிறிய பாலம்னு அர்த்தம். சரி, அவங்க கேட்டாங்கல்ல, ஒண்ணு என்ன செஞ்சாச்சு, நம்ம சொல்லியாச்சு. புனை தீரத்துன் சிறிய பாலம். ஓகேவா? ஃபுஐலானு அப்படின்னா அதுக்கு அந்த வசன், அந்த வசனுக்கு ஒரு தஸ்கீரான முசகராவான இஸ்மு என்னது, ஜுஐஃபிரானு. ஜுஐஃபிரானா சிறிய குங்குமப்பூன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வசன் கேட்டாங்க, ஃபுஐலா. இப்ப ஃபுஐலா அதற்கு பாருங்க, துசைலிகா, தசல்கானா மல்லாக்கப்படுத்தல்னு அர்த்தம். இப்ப துசைலிகானா சிறிய மல்லாக்கப்படுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப அடுத்து பாருங்க, ஃபுஐ ஃபுஐலானு சுலைமானு. இப்ப ஃபுஐலானு வசனுக்கு சுலைமான் சிறிய சல்மான், சிறிய சல்மான் அதான் சுலைமான். ரைட். சரியா? இது சல்மான் என்பது ஒரு பெயர், சுலைமான சிறிய சல்மான். சரியா? இப்போ ஃபுஐலானு சுலைமானு. அடுத்து பாருங்க, ஃபுஐலத்துன் சுஹைலத்துன். இப்போ ஃபுஐலத்துனுக்கு சுஹைலத்துன் சிறிய இலகுதல். சுஹைல்னாவே என்னது, ஆஹ் சஹில்னா லேசு, சுஹைல்னா மிக லேசு, ரொம்ப சிறிய லேசு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஃபுஐலியுன் ஹுமைதிரியுன். சரியா? அப்ப அப்ப சிறிய புத்தக பை உடையவர். சரியா? யா வந்து நசபுடைய யா. சரியா? அதான் உடையவர்னு அர்த்தம் வச்சோம். சரியா? சிறிய புத்தக பை உடையவர். இப்போ ஃபுஐலி ஹுமைதிரி. ஓகேவா? அடுத்து ஃபுஐலாஉ ஹுமைராஉ, செக்கச் சிவந்த சிறிய பெண் அர்த்தம். ஃபுஐலா ஹுமைரா, அதே வசனம் கொண்டு வந்துட்டோமா? ஃபுஐலாஉ குரைஃபு குரைஃபிஸாஉ. ஃபுஐலாஉ குரைஃபிஸாஉ அப்படின்னா அமர்வு நிலை, ஒரு குந்தி அமரக்கூடிய ஒரு நிலை தான் என்னது, குர்ஃபுசா. அப்ப இது என்னது, சிறிய அமரும் நிலை, சிறிய அமரும் நிலை. சரியா? அப்ப இதோடைய அர்த்தம்லாம் நம்ம என்ன செஞ்சாச்சு பார்த்துட்டோமா? அதே போல ஒரு இஸ்ம கொண்டு வர சொன்னாங்க, இந்த வசனுக்குலாம் நம்ம என்ன செஞ்சாச்சு, ஒரு வசனை கொண்டு வந்து விட்டோம். பாருங்க, தொடர்ந்து அடுத்த பயிற்சியை காண்போமா? பயிற்சி 11. பயிற்சி 11ல என்ன சொல்றாங்க, சகீர் சலாசத அஸ்மாஇன், மூன்று பெயர்ச்சொல்களை தஸ்கீராக்கு, சுலாசியத்தல் உசூலி, அசல் எழுத்துகள் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்குமே அத்தகைய மூன்று இஸ்முகளை தஸ்கீராக்கு. எப்படி, மூன்று மக்தூமத்தின் பிதா தனீசி, தனீசுடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை சார்ந்த மூன்று பெயர்ச்சொல்களை தஸ்கீராக்கு. சும்மா பிறகு பில் அலிஃபில் மம்தூதத்தி, அது மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட
சும்ம பிறகு பில் அலிஃபி வன் நூனி சாயிதத்தைனி அதிகப்படியான அலிஃப் நூனை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை சார்ந்த மூன்று இஸ்முகளை மூன்று பெயர் சொல்லை நீ தஸ்ரீராக்கு. இப்ப மூணு பெயர் சொல்லு. அந்த மூணு பெயர் சொல் எப்படி இருக்கணும்? மூணு இஸ்மு எப்படி இருக்கணும்னா அந்த இஸ்மு மூணு எழுத்து உடையதா இருக்கணும். மூணு எழுத்து அசல் உடையதா இருக்கணும். அதுக்கப்புறமா தானீஸுடைய தா எக்ஸ்ட்ரா அது சேர்ந்து நாலாவது எழுத்தா சேர்ந்து அது அசல் மூணு. அதுக்கப்புறமா எதை கொண்டு முடிக்கப்பட்டிருக்கணும்? தானீஸுடைய தா சேர்ந்திருக்கணும் கடைசியில. இல்லாட்டி மம்தூதான அலிஃப் கடைசியில சேர்ந்திருக்கணும். இல்லாட்டி அதிகப்படியான அலிஃப் நூன் என்ன செய்திருக்கணும்? கடைசியில சேர்ந்திருக்கணும். இந்த மாதிரி சேர்ந்திருக்கும். ஆனா அசல் மூணு எழுத்தா தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இஸ்முகளுக்கு நீ என்ன செய்? தஸ்கீரேடுன்னு சொல்லி சொல்றாங்க. வாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இஸ்முகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? தஸ்கீர் எடுப்போமா? இந்த இருக்கு பாருங்க, அதனுடைய பதில் பயிற்சி 12 இதானு கேட்டாங்க. இப்ப பாருங்க, பயிற்சி 11. பயிற்சி 11 பதில் பாருங்க. தஸ்கீரு சலாசத்தி அஸ்மா இன் சுலாசியத்தில் உசூலி மஃதூமத்தின் பிதா தனீசி. தனீசுடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை சார்ந்த மூன்று இஸ்முகளின் தஸ்கீர் இந்த இருக்கு பாருங்க. அந்த மூணு இஸ்முகளுடைய தஸ்கீர் இங்க கொடுத்திருக்காங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சுஹைலத்துன். அப்ப சஹிலத்துனுடைய தஸ்கீர் இது சுஹைலத்துன். சுஹைலத்துன்னா என்னது? லேசு. அசல்ல சுஹைல் என்பது சமவெளி என்பதற்கு சொல்வார்கள். அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? சிறிய சமவெளி. சரியா? சஹிலுன்னா சமவெளி, சுஹைலத்துன்னா சிறிய சமவெளி. இப்படியும் அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி சஹலுன்னா லேசுன்னு அர்த்தம். அப்ப சிறிய லேசுன்னு கூட அர்த்தம் வைக்கலாம். சரியா? அப்ப மேலேயும் இதே வார்த்தை போச்சுல, அங்கேயும் அதே தான். என்னது? சுஹைலத்துன். சஹலுன்னா சமவெளி, சுஹைலத்துன் சிறிய சமவெளின்னு சொல்லலாம். இல்லாட்டி லேசு சிறிய லேசு அசல் அர்த்தத்தை கவனிச்சும் சொல்லலாம். அடுத்து ஷஜரத்துன் அப்படின்னா மரம், சுஜைரத்துன்னா சிறிய மரம். அதே போல உர்ஃபத்துன்னா அறை. அதே போல உரைஃபத்துன் என்பது சிறிய அறை. இப்ப பாத்தீங்களா, மூணு எழுத்து. அந்த மூணு எழுத்துல கடைசியில தா சேரும். சஹிலத்துன் அதே போல ஷஜரத்துன் எல்லாம் மூணு எழுத்து தான். அதுக்கு கடைசியா தா சேர்ற மாதிரி அதற்குரிய தஸ்கீர் கொண்டு வந்துரும். உர்ஃபத்துன் அப்ப கடைசியில தனி சொல்லிட்டு அதற்குரிய தஸ்கீரை சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க, தஸ்கீரு சலாசத்தி அஸ்மா இன் சுலாசியத்தில் உசூலி மக்தூமத்தின் பில் அலிஃபில் மம்தூததி. மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை சான்று மூன்று இஸ்முகளுக்குரிய தஸ்கீர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹுமைரா. அப்ப ஹம்ரா என்பதோடைய தஸ்கீர் தான் என்னது? சர்க்கஸை வந்த சிறிய பெண். ஹுலைரா பச்சை நிறம், சிறிய பச்சை நிறம். சரியா? அதே போல ஜுரைகா இங்க யா வரணும். சரியா? வரல. சரியா? அப்ப ஜுரைகாவுன்னா சிறிய பச்சை நிறம் உடையது. சிறிய நீல நிறம் என்னது? உடையது. அப்ப நீல நிறம் ஆனவள் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். பச்சை நிறம் ஆனவள். பச்சையில நீளத்தில் இருக்க மாட்டாங்க. பொருளுக்கு இது சொல்லலாம். பச்சை நிறமுடைய ஒரு பொருள், சிறிய பொருள். நீல நிறமுடைய சிறிய பொருள். ஹொமேரா இது சொல்லலாம். சிவந்த சின்ன பெண் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப பாருங்க, இது ஹம்ரா ஹல்ரா ஜர்கா. இப்ப இதுல அசல் ஹா மீம்ரா ஹாலாரா. அதே போல ஜாரா காஃப். கடைசியில மம்துதான அலிஃப். ஹம்சா வந்து அதுக்கு முன்னாடி சாயிதான அலிஃப் வந்தா அது என்னது? மம்துதான அலிஃப்ல. அந்த மாதிரி ஹம்ரா ஹல்ரா ஜர்காவின் தஸ்கீரை நம்ம சொல்லிட்டோம். சரியா? அடுத்து பாருங்க, தஸ்கீரு சலாசத்தி அஸ்மா இன் மஃதூமத்தின் பில் அலிஃபி வன் நூனி ஸாயிதத்தைனி. அதிகப்படியான அலிஃப் நூனை கொண்டு முடிக்கப்பட்ட மூன்று இஸ்முகளின் தஸ்கீர், மூன்று பெயர் சொல்களின் தஸ்கீர் இங்க இருக்கு பாருங்க. சல்மான் என்பதுடைய தஸ்கீர் சுலைமானு. உஸ்மான் அப்ப சிறிய சல்மான் அர்த்தம். உசைமான் உஸ்மான் என்பதுடைய தஸ்கீர் உசைமானு. அப்ப சிறிய உஸ்மான் அர்த்தம். ஷாபான் என்பதுடைய தஸ்கீர் ஷுஐமானு. சிறிய ஷாபான் அர்த்தம். இதெல்லாம் பெயர் தான். சரியா? அப்ப அப்ப ஷுஐபான்னா என்னது? சிறிய அப்ப உஸ்மானுக்கு உசைமான், ஷாபானுக்கு ஷுஐபான், சல்மானுக்கு சுலைமான். இப்ப எல்லாம் பாருங்க, சீன் லாம் மீன் தான் அசல், அலிஃப் நூன் அதிகப்படி. ஐன் சா மீன் தான் அசல், அலிஃப் நூன் ஜாயிதா. ஷீன் ஐன் பா தான் அசல், அலிஃப் நூன் ஜாயிதா. ஓகேவா? அதுக்கான தஸ்கீர் கேட்டாங்க. மூணுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. சரியா? இப்ப பயிற்சி 11 என்னவாயிருச்சு? நிறைவடைந்து விட்டது. வாருங்கள், இப்பொழுது பயிற்சி 12 காண்போமா? இப்ப இன்னும் இந்த பயிற்சி முடித்து விட்டு இந்த பாடத்தை நாம் இன்னைக்கு முடித்து விடுவோம். பயிற்சி 12 என்ன கூறுகிறார்கள்? பையின் மா ஹதஸ மினல் இஅலாலி ஃபில் கலிமாத்தில் ஆத்தியதி சும்ம ஸகீரஹா. பின்வரும் வார்த்தைகளிலே இஅலாலில் இருந்து எது உண்டானதோ அந்த ஒன்றை விளக்கு. சும்ம ஸகீரஹா பிறகு அந்த வார்த்தைகளை தஸ்கீராக்கு. கீழே வார்த்தைகள்ல என்ன உண்டாயிருக்கு, இஅலால் உண்டாயிருக்கு அதை விளக்கணும். பிறகு அதை தஸ்கீராக்கணும். சரியா? மொத்தம் நம்மளுக்கு 5 வார்த்தைகள் தான் கொடுத்திருக்காங்க. அதை என்ன செஞ்சிருவோம்? இந்த அர்த்தம் பார்த்துட்டு நம்ம இங்க பயிற்சியில் நாம் என்ன செய்வோம்? கவனம் செலுத்துவோமா? ஆதத்துன் வளமை, மூக்கிதுன் எழுப்பக்கூடியவர். அதுக்கப்புறமா ஜீசத்துன்
அப்படின்னா என்னது? நகரம். நகரத்துடைய பெயர் என்னது? ஜீசத்துன் ஆகும். சரியா? இல்லாட்டி ஒரு பகுதி, ஓரம்னு கூட சொல்லலாம். சரியா? தீமத்துன் அடைமலை, தொடர்மலை. ஹாலத்துன் நிலை. ஓகேவா? வாருங்கள், இதுல என்ன ஏற்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். ஏழாள் பாடம் முன்னாடி நம்ம பெரிய பாடம் படிச்சோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த பயிற்சியை காண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். பாருங்கள், அதனுடைய பயிற்சியை காண்போமா? இங்க இருக்கு பாருங்க. ஆதத்துன். இப்ப ஆதத்து வளமைன்னு அஸ்லுஹா அதனுடைய அசல் ஆகிறது. இந்த ஆதத் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது அவதத்துன். அவதத்துன் இருக்கும். ஔதத் வேறு, அது தனி வார்த்தை. அது ஔதத் என்றுதான் பயன்படுத்தும். இங்க ஆதத்துடைய இந்த அலிஃப் இடத்துல எப்படி இருக்கும் நம்ம படிக்கிறோம், அவதத்துன் என்று இருக்கும். அப்ப இங்க அவதத்துன்ல ஹர்ரகத்தில் வாவ் ஹரக்கத் பெற்றது. வாவுக்கு ஹரக்கத். சரியா? ஒன் ஃபத்தஹ மா கப்லஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. ஐனுக்கு ஃபத்தஹ தானே. ஃபகுலிபத் அலிஃபன். எனவே நம்ம ஏழாம் சட்டத்தில் படிச்சிருக்கோம், வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருந்தால், அதுக்கு முன்னால் வந்து ஃபத்தஹ் தான் ஐனுக்கு. அப்படி ஃபத்தஹ் இருந்தால் அது என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும் அல்லவா? அதான் ஃபகுலிபத் அலிஃபன். எனவே வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபஸாரத் ஆதத்தன். ஆதத்துன். எனவே அது ஆதத் என்று மாறியது. ஔதத் என்பது ஆதத் என்று மாறியது. அப்ப இதுக்கு என்னது? தஸ்கீரு உவைதத்துன். தஸ்கீர் எடுக்கும்போது வாவு திரும்பி வந்துடணும்ல. அதான் உவைதத்துன். சிறிய மீளு. என்னது? திரும்புதல், சிறிய திரும்புதல். சரியா? சரியா, அடுத்து பாருங்க. மூக்கிலன் எழுப்பக்கூடியவர். அப்ப இங்க என்ன ஆயிருக்கு? அஸ்லுஹா மூக்கில் என்ற கலிமாவின் அசல் ஆகிறது மூக்கிலுன். மொய்கிலுன். யா வரணும். சரியா? மொய்கிலுன் ஆகும். வகாத்தில் யா சாக்கினத்தன் பாத லம்மின். யா நிகழ்ந்து விட்டது லம்முக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில். இப்ப வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் லம்மு, மீன்கு லம்மு தானே. அந்த சுக்குன் பெற்ற நிலையில் லம்முக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. ஃபகுலிபத் வாவன். எனவே யா வாவாக புரட்டப்பட்டது. அந்த லம்முக்கு தோதுவாய் வாவா புரட்டப்பட்டது. ஃபசாரத் மூக்கிதுன். எனவே மூக்கிதுன் என்று மாறியது. மொய்கிதுன் என்பது மூக்கிதுன் என்று மாறியது. அப்போ அதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது அது அசலின் பக்கம் இருக்கணும்ல. அப்ப பாருங்க, தஸ்கீர்ல பாருங்க. முயைகிதுன். அதோடைய அசல் யாவே வந்துடணும், வாவ் சொல்லக்கூடாது. சரியா? முவைகிதுன் சொல்லக்கூடாது, முயைகிதுன். எழுப்பக்கூடிய சிறியவர். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஜீசத்துன். இங்க என்ன ஏற்பட்டிருக்கு? அஸ்லுஹா இந்த ஜீசத் என்ற வார்த்தையின் அசலாகிறது ஜிவ்சத்துன் என்பதா இருக்கும். அப்ப ஜிவ்சத்துன் என்பதுதான் அசல். அப்ப வாவை தூக்கிட்டு யா கொடுத்திருக்கோம். ஏன்? வக்காத்தில் வாவு சாக்கினதன் பாத கசரின். கசருக்கு பிறகு வாவு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது. ஆஹ் வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் கசருக்கு பின்னால் நிகழ்ந்து விட்டது. ஃபகுலி பத்தியா அன் ஃபசாரத் ஜீசத்துன். எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது. ஏன்னா கசருக்கு தோதுவா யாதான கொடுக்கணும். அதனால கசருக்கு தோதுவா யாவாக அந்த வாவ் புரட்டப்பட்டது. ஃபசாரத் ஜீசத்துன். எனவே ஜீசத்துன் என்று மாறியது. சரியா? ஜீவசத்துன் என்பது ஜீசத்துன் என்று மாறியது. இதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது அது அசலின் பக்கமே திருப்பணும்ல. அப்ப எப்படி திருப்பணும்? ஜுவைசத்துன். என்னன்னு படிக்கணும்? ஜுவைசத்துன். அப்ப பாருங்க, ஜுயைசத்துன் படிச்சிடக்கூடாது, வாவ் அசல் வந்துடணும். சரியா? அதனாலதான் என்னன்னு படிக்கிறோம்? ஜு ஜுவைசத்துன். அதோட அசலை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். சரியா? இப்ப சிறிய ஆற்றின் ஓரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, தீமத்துன் தொடர்மலைனோம்ல. அப்ப இதோட அசல் என்ன? அஸ்லுஹா இந்த தீமத் என்ற வார்த்தையின் அசலாகிறது திவுமத்துன். வாவா இருக்கும். சரியா? வாவுதா வரணும், ஆனா யாவா மாத்தி இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கசரு வந்தனால அதுக்கு பொதுவா யாவா மாத்தணும்னு. வக்காத்தில் வாவு சாக்கினத்தன் பாத கசரின். வாவ் இந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது. கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது. பகோலி பத்தியா அன். எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது. அப்ப ஃபசாரத் தீமத்துன். தீமத்துன் என்று மாறியது. இப்ப தீமத்துன் என்பது தீமத்துன் என்று மாறியது. அப்ப இதோடைய என்னது? தஸ்கீர் எடுக்கும்போது அசல் வந்துடணும்ல. அப்ப வாவ் தானே அசல். அப்ப வாவே வந்துடும். துவைமத்துன். சிறிய தொடர்மலை. சரியா? அடுத்து பாருங்க, ஹாலத்துன். அசலுஹா இந்த வார்த்தை நசலாகிறது. எது? இந்த ஹாலத்துன் என்ற வார்த்தை நசலாகிறது ஹவலத்துன். ஹவலத்துனா இருக்கும். ஹரக்கத்தில் வாவு. அப்ப இங்க ஹவலத்துன்ல வாவுக்கு ஹரக்கத் இருக்கு. ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த வாவு ஹரக்கத் பெற்று அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது. இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று என்ன பெற்று விட்டது? ஃபத்தஹ பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன். எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா என்னவா புரட்டப்பட்டது? அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் ஹாலத்துன். எனவே அது என்னவாக மாறியது? ஹாலத்துன் என்று மாறியது. சரியா? அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்தி ஹாலத்துன் என்று மாறியது. அப்ப இதுக்கு ஹுவைலத்துன். அசலே வந்துடணும்ல, அலிஃப் வச்சு படிக்க கூடாது. மறுபடியும் என்னது? அசல் வாவை வந்துடணும். அதான் ஹுவைலத்துன், சிறிய நிலைமை அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயிற்சிகளை முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.